ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜான்சி மேடம் அவங்களோட மகன் ஜான், அடுத்தது வைத்தி, இவங்களோட திருமணத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் இதில் அவங்க ராகி பக்கோடா பசலக்கீரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சிறுதானியம் அடிப்படையில் சமையல் செய்தாங்க. அடுத்தது எல்லா டிப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் அதிகமாக வர துவங்குச்சு. அதை தொடர்ந்து அவங்க வீட்டு கல்யாணங்களுக்கும் நம்ம அழைச்சிருக்காங்க. ஸோ நிறைய நட்பு வட்டம் பெரிய அளவில் சப்ஸ்கிரைபர் அடிப்படையில் அதிகமாக இருக்குது. ஈசிஆரில் இருக்கக்கூடிய இந்த இடம் கல்யாணம் நடக்கிறதுக்கு, விருந்துகள், இதை மாதிரி கார் பார்க்கிங் எல்லாமே நிறைய வசதிகளோடு இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த திருமணம் எப்படி நடைபெறுது அதை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திருமணங்களுக்கு போகும்பொழுதும் அதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும். கல்யாணம் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது இப்போ இதை பார்க்கும்பொழுது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூடியூபர்கள் அவங்க வீட்டு கிச்சனில் சமைக்கிறதையே டெய்லி போடும்பொழுது ரொம்பவே சலிப்பாக இருக்கும். இதை மாதிரி சப்ஸ்கிரைபர் அவங்க கிச்சனில் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதை எடுக்கிறது, அவங்க வீட்டு திருமணங்களில் பங்கேற்கிறது, இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கும்னுட்டு தான் இதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு 21 சப்ஸ்கிரைபர்கள் அவங்க வீட்டு கிச்சனில் சமைச்ச பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். திருமணங்கள், சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம்னு 10 திருமணங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வீடியோ, வித்தியாசமான வீடியோஸு கண்டினியூவாக வரப்போகுது. இப்போ நம்ம கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு மேலே போயிட்டு ஜான்சி மேடமை மீட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு கீழே வருவோம். எல்லா தோழிகள் அதிக அளவில் ஜான்சி மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். இங்கே இருக்க எல்லா தோழிகளுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமானவங்க. நட்பு வட்டம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவில் இருக்கும்பொழுது தான் இவங்களுக்கு நட்பு வட்டம் பெருசாக அமையும். ஸோ இந்த திருமணத்துக்கு வந்திருந்தப்ப இங்கே இருக்கக்கூடிய தோழிகளை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பு வட்டம் மிக மிக பெரிய அளவில் இருக்குன்னுட்டு. ஸோ நம்ம டைனிங்க்கு போயிட்டு அங்கே என்னென்ன உணவு வகைகள் இருக்குது அப்படின்னு முக்கியமாக போய் பார்ப்போம். ஒவ்வொரு டைனிங் இப்போ செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு மேரேஜ் பார்த்தோம், 60 வகையான உணவுகள் வச்சுருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இவ்வளவு தேவையா அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்ததும் கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவங்கவுங்களுக்கு பார்த்திங்கன்னா கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்திருந்தப்ப இந்த வெளியில் போட்டிருக்க இந்த சேர் எல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அடுத்தது ஒரு கேசரி, ரைத்தா, கத்திரிக்காய் கொஞ்சம் புளிப்பாக செய்திருந்தாங்க, காலிஃப்ளவர் ஒரு பக்கோடா மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெளியில் தனியாக போட்டிருக்கிறது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக தனியாக பரிமாறிட்டு இருந்தாங்க. அடுத்தது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குது, ஏசி போட்ட மாதிரி. அந்த இடத்துல தான் நான் வெஜிடேரியன். ஸோ இந்த இடம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. வாங்க நம்ம வெளியில் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றத கிட்ட போயிட்டு பார்ப்போம். மியூசிக் ரொம்பவே அருமையாக இருந்தது. காப்பிரைட் கிளைம் வரும்ன்ட்டு இந்த இளையராஜா பாட்டை உங்களுக்கு என்னால் போட முடியல. உள்ளுக்குள்ளே நம்ம போகும்பொழுது இதை மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ் பெரியர்களுக்காக நல்ல ஒரு கம மணத்தில் பெரிய பெரிய பீஸா போட்டு நிறைய பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. முக்கியமாக பார்க்கும்பொழுது பாப்கார்ன், பானிபூரி இதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. அடுத்தபடி நம்மளை பார்த்த உடனே ஜான்சி மேடம் பார்த்திங்கன்னா ஓடி வந்தாங்க, வாங்க அப்படின்ட்டு நம்மளை வரவேற்க துவங்கினாங்க. அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னுட்டு ரொம்ப பாசமாக பேசினாங்க. மகனோட திருமணத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இருந்தாலும் எல்லோரும் நல்லா உபசரிக்கணுன்னுட்டு ஓடி பார்த்திங்கன்னா எல்லாரையும் விசாரித்து சாப்பிட சொல்லி சிரித்த முகத்தோட புன்முறுவலோட எல்லாரையுமே வரவேற்றாங்க. நல்ல வேர்வை பார்த்திங்கன்னா அப்படி வடிஞ்சிட்டு இருந்தது அவங்க முகத்தில். என்ன தான் சொல்லுங்கள், அவங்க குழந்தைகள் திருமணம்னு பொழுது பெற்றோர்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இதை மாதிரி மேரேஜ் செய்யணும், அதை மாதிரி மேரேஜ் செய்யணுன்னுட்டு கல்யாண கனவுகள் பெற்றோருக்கு தான் அதிகமாக இருக்கும்.
இப்போ இங்கே பண்ணியிருக்க இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் பார்த்திங்கன்னா எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க பெற்றோருக்கும் ஒவ்வொரு வகையில் கனவு இருக்கும். ஸோ இந்த ஓப்பனாக இருக்கிற இந்த ஸ்டேஜ் ரொம்ப அற்புதமாக இருந்தது. குழந்தைகள் எல்லாம் நிறைய நடனம் ஆட துவங்கினாங்க. பாட்டுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஜெயிலரில் வந்த பாட்டு போட்டாங்க. அடுத்தது புது புது பாட்டுங்க போட்டுட்டு இருந்தாங்க. காப்பிரைட் கிளைம் வந்துட்டு இருந்து நான் அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பாட்டோட இந்த டான்ஸை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். இந்த குட்டீஸ் ரொம்ப அட்டகாசமாக ஆடிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இந்த ஆட்டத்தை ரசிச்சுட்டு அப்புறம் கிளம்பி உட்காந்துட்டோம். என்னோட சேர்ந்து இந்த குட்டீஸோட ஆட்டத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஜான் வைத்தி இந்த மணமக்களை வாழ்த்திட்டு நம்ம கிளம்ப துவங்கணும். அப்போ தான் ஜான்சன் மேடமோட பிறந்த நாள் இன்னைக்கு தெரிஞ்சுது. அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க போகணும். ஜான்சி மேடமோட மகனோட திருமணம் இன்னைக்கு. இதே நாள் தான் அவங்களோட பிறந்த நாளும். திருமண நிகழ்ச்சி, இந்த வரவேற்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியாக பார்த்திங்கன்னா ஜான்சி மேடம்க்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ கேக்கு சர்ப்ரைஸாக வச்சு இதை கட் பண்ணது அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இனி வரும் நாட்களில் அவங்களோட பிறந்த நாளும் மகன் மருமகள் இவங்களோட திருமண நாளும் ஒரே நாளில் வரும். ரொம்ப ஒரு அற்புதமான பொருத்தம்னே சொல்லலாம். இந்த கல்யாணம் எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களோட இந்த நட்பு வட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அன்பாக பழகக்கூடிய இவங்களுக்காக 10 மணி வரையும் வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டியை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ திருமணம் துவங்கி வரவேற்பு முடிஞ்சு அடுத்தது பர்த்டே பார்ட்டியோட இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பல வகைகள் விருந்து போட்டு திருமணம் செய்யக்கூடியதை பார்த்துருக்கோம். சிம்பிளாக அழகாக பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, அடுத்தது நான்வெஜ் பிரியாணி, அதுக்கு ஒரு ஸ்வீட்டு ரைத்தா, இதை மாதிரி சிம்பிளாக பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ நிறைய பிரியாணி பிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விருந்து எல்லாருமே ரசித்து சாப்பிட்டாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். சப்ஸ்கிரைபர்கள் இந்த நட்பு வட்டம் இப்போ பார்த்திங்கன்னா பெருசாகிட்டு வருது. உறவினர்கள் திருமணம், நெருங்கிய நண்பர் திருமணம் பார்த்துருப்போம். இந்த சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம்ன்றது இன்னும் நிறைய ஒரு நட்பு வட்டம், தோழிகள் வட்டம் அப்படின்னு ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அன்பான உறவுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.